ஹாய் அம்மரசன் ஃபேமிலிஸ். இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். என்னை ரெடி பண்ண சொன்னது அவர் தான். அவரும் இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாரு. எப்போவுமே நான் தான் லேட்டாக ஆவேன். இன்றைக்கி என்னமோ அவர் லேட்டாகி கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கிறாரு. பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் எங்கே போய் கிளம்பியிருக்கோம், எங்கே போகிறோம்னு அவர்கிட்டே சொல்கிறேன். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் 2 பேரும் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அது இந்த இடமா தான் இருக்கும். அப்படி தானேங்க? சரி, சீக்கிரம் வாங்க. சரி, அவர் வந்தோட வீடியோ ஆரம்பிக்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஆச்சா? எப்பவுமே நான் தானப்பா லேட்டா கிளம்புவேன். இன்னைக்கு என்னப்பா நீ லேட்டா கிளம்புற? எப்பவுமே நீ தான் லேட்டா கிளம்புவியா? சரி, உன்னை கிளம்பிட்டு கிளம்பலாமேன்னு பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. வீட்டில் எல்லா திங்ஸும் போட்டபடியே கிடக்குது. பெட்ரூம்லேயும் சரி, ஹால்லையும் சரி, கிச்சன்லேயும் சரி, எதையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணலை. இங்கிட்டு நான் அங்கே தலை சீவிக்கிட்டு இருந்தா இங்கே போன்னு சொல்லுவாரு, இங்கே சீவுனா அங்கே போன்னு சொல்லுவாரு. அதுதான் நடந்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. நான் வந்து காலையில தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். இவன் சாப்பிட்டது அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாரு. ஓகே, கொஞ்சம் வீட்டை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாதான் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரையில வீடு பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்படியே போட்டுட்டு கிளம்பி போனோம்னா ஏன்டா வீட்டுக்குள்ள வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். சரி, இருங்க, நீங்க சாப்பிட்டு இதையாவது எடுத்து வச்சுக்கிறேன், சாப்பாடையாவது. எங்கேயாவது வெளியே கிளம்புனாலே நம்ம வந்து சொந்தக்காரவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, ஆனால் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ஒரு ஆள் பார்த்துறாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து எல்லா செலவும் என் வீட்டுக்காரர் தான் பார்க்க போகிறாரு. அப்படிதான். சரி, வாங்க. ஆச்சா, எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே வந்த பின்னாடி அவர் என்ன சொல்லுவார், எல்லாத்தையும் எடுத்து வெளியே வா, வந்த பின்னாடி வீட்டை போட்டுன்னு என்னைய வந்து அவர் வான் பண்ணிட்டே இருப்பார். என்னைய வேணா வந்து சைலண்டா நிக்க மாட்டேன். சரி வாங்க, நானே போட்டுறேன். செப்பல் எடுக்கணும். எடுடி. எங்க இருக்கு செப்பல்? அடி டைம் ஆயிடுச்சு, இருந்த செப்பல் போட்டு வாடி. இல்ல, சேஞ்சில் எடுத்துட்டு வா. இப்போ மறுபடியும் இப்போ 1000 தடவை தர. மணி இங்கேயே 10 ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. இன்னும் இந்த பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறியாமோ? ஏமா கடைக்கு போயில இதெல்லாம் காசு வச்சு எடுத்துட்டு போங்க. 50 ரூபாய் இருக்கு, ரிட்டர்ன் நந்திரியா? ஏய், என்ன 50 ரூபாய் தர? இது வந்து பால் வாங்குற காசு, ரிட்டர்ன் நந்திரிங்க. ஓகே, வீடு பூட்டிருக்கேன், ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சம்டைம் இப்படி தான் வந்து என்ன செய்வேன், பூட்டாமே போயிடுவேன், பாய்த்து திரும்பி வருவேன். ஏன்னா நம்ம பழைய வீட்டில் வந்து பூட்டு போடுற ஆப்ஷன் இல்லை, சாவி போட்டு பூட்டுற மாதிரி தான். இந்த பூட்டு போடுவோம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஓகே, கிளம்பியாச்சு. மேக்கப்னா எப்படி இருக்கு? அவர் வந்து கொஞ்சம் ரைட்டாக இருப்பார், நான் கொஞ்சம் நல்லா தான் இருப்பேன். சரி, எடுத்துகிட்டு வாங்க. அவசரமாக தான் கூட்டிகிட்டு போவார். எங்கே போனாலும் எங்க வாட்ச் கட்டலைங்க. இன்னைக்கு அப்பு வந்து ஸ்கூலுக்கு லீவ் போடுறேன்னு சொன்னால் இவர் தான், ஐயோ எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா, நீ ஸ்கூல் போயிடா, சனிக்கிழமை லீவ் போட்டுக்கலாம், இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் ஸ்கூலு. அதுவும் இல்லாமல் இந்த வீக்கும் நெக்ஸ்ட் வீக்கும் அட்டண்டன்ஸ் வந்து ஃபுல் அட்டண்டன்ஸில் வரணும். ஏன்னா லீவே போடக்கூடாது, ஏதோ ஒரு ஃபோட்டோஸோ ஏதோ எடுக்கணும், அதனாடி கம்பல்சரி யாருமே லீவ் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க. அதனாலே அவனை லீவ் போட விடாமல் அனுப்பியாச்சு. அவன் டெய்லி ஸ்கூல் கிளம்பி அழுதுகிட்டே இருப்பான். சீக்கிரம் வாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போக எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் லவ் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் மேரேஜும் இப்போ 10 இயர்ஸ் ஆச்சு. இதுக்கு இடையில இங்கே போகவே இல்லை, முதல் டைம் போகிறோம். ஆமாம்ல. ஓகே, இவ்வளவு நேரம் மாவலாக நீங்கள் காத்துக்கொண்டிருந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு ட்விஸ்ட் வச்ச மாதிரி போகிறோம்னு சொன்னமே தவிர எங்கே போகிறோம்னு சொல்லலை. அது எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம், தேட்டருக்கு வந்திருக்கோம். தேட்டரு பேர் என்ன? கற்பகம் காம்ப்ளெக்ஸ், ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இங்கே வந்திருக்கோம். எதுக்கு நான் இந்த விஷயத்த வந்து நான் வீடியோவில் ஆரம்பத்திலே சொன்னேன்னா, லவ் பண்ணேன்னு சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, நாங்கள் 2 பேரும் இது வரைக்கும் நாங்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்த்ததே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் தனியாக பார்த்துருக்கோம். பிள்ளைங்களோட வந்து பார்த்துருக்கோம், பசங்களோட வந்து பார்த்துருக்கோம், காலேஜ் ஃபேமிலி அப்படி வந்து பார்த்துருக்கோம். நாங்கள் 2 பேரும் தனியாக இதுவரை போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதுவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் சொன்னார் போகலாம், அந்த மாதிரி உன்னை இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதில் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கே புரியல. அப்புறம் இவர் தான் காலையில் சொன்னார். அதோட தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஹாப்பி தான். ஆமாம், நம்ம குழந்தைங்கன்னா இல்லை, நைட் வேலை பார்த்துலாம் கூட்டிகிட்டு வரல, இருக்கிற அமௌண்ட் வச்சு தான் கூட்டிட்டு நினைக்கிறாங்க. ஆமாம், நம்மளுடைய கமெண்ட் பண்ணவங்க, அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நேரில் விருப்பப்படி
கமெண்ட் பண்ணதுக்காக என்னை கோட்டு படுத்து கூட்டு வந்திருக்கிறேன். விருப்பப்படி இதே மாதிரி விருப்பப்படி எல்லாமே பண்ண முடியாது. இப்போ இது பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு பண்ணேன். ஏன் அடுத்தடுத்த கமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு. என்ன பால் டைலாக் ஊட்டி வரணும். பாலை படத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி வந்திருக்கு. பாலை படம் இந்த எடுத்துச்சு. நானும் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் அதை வெளியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு போக வழியில பார்த்தேன். இது வழியே பார்த்தேன். வாழைப்படம் இருந்துச்சு. வரலாம் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம் பார்த்தேன். வாய்ப்பு இல்லை ரோஜா. ஓகே ஓகே வந்தாச்சு. இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தது. இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன். அப்புறம் 10:45 ஷோவான். என்னை 9:50 10 மணிக்கு அங்கேருந்து என்னை அவ்வளோ ஸ்பீடில் வண்டிக்கு பெட்ரோல் கூட போடாமல் இழுத்துட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே நம்ம தேட்டரில் பார்த்தா யாருமே இல்லை, வெறிச்சோடி இருக்கு. இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி உள்ளே போய் நம்மளுக்கு கூட்டம் இல்லை ஜாலி. அதனால தான் பிளான் பண்ணி விட்டுருந்தேன். பேசுறதெல்லாம் கேட்குதானே தெரியல. ஆமாம் இவர் மைக் எடுத்துட்டு வரல. சரி உள்ளே போய் நம்ம சீட்டு எப்படி இருக்கு, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு போய் அதை ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுவோம். எப்பவும் அடிக்கடி வர்ற தேட்டர் தானே, அதோட இல்லை ஃப்ரெண்டில் இருக்கா பேக்கில் இருக்கா அது டிக்கெட் கூட அதில் தெரியும். அது தெரியணும்ல. அப்புறம் இன்னும் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் டைம் இருக்கு போல் அப்படி தானே? ஆமாம் 10:45 தான். இப்போ ஆமாம் டைம் ஆச்சு. ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். 10:45 தான் இங்கே போட்டிருக்கு. 10:45 AM-னு. பால்கனியா? பால்கனினா கீழே தாண்டி, பாக்ஸ்னா தான் மேலே. அப்படியா? நம்ம எப்பவும் போகிறது தான் வழக்கம் போல். சரி ஓகே. இவர் காசு எடுத்துகிட்டு வந்துருக்கிறார் போல். 500 ரூபா என் பர்ஸில் இருந்துச்சு. அன்றைக்கி எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதனால இதில் 500 ரூபா நான் வச்சுருந்தேன். சரி நான் அந்த காசாக இருக்கும் போல நினச்சிட்டு நான் நைஸாக ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். இவங்க வந்து உள்ளே வந்து கேட்குறாங்க, காசை கொடுத்து டிக்கெட் வாங்க கேட்குறேன். எந்த காசு நீ எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சேன்னு சொல்கிறேன். அது ஏன் காசு இல்லையா அப்போ? அப்படியா உனக்கு நினைப்பாடி. ஏதாவது காசு ஹேண்ட்பேக்கை வீட்டில் வச்சுட்டு வந்துச்சு இந்த பிள்ளை. சரி ஹேண்ட்பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன், ஹேண்ட்பேக்லேயே பணத்தையும் வச்சு கொண்டு வந்து சொல்லிட்டு 500 ரூபா மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா எடுத்துகிட்டு வந்தார். டிக்கெட்டு 380 வந்துருச்சு. டிக்கெட் வந்து இங்கே வந்து 380 வாங்குறாங்க. மற்ற இடத்துல எப்படி இருந்தால 2 பேர் டிக்கெட்டு 380 ஆச்சு. 20 ரூபா இருந்துச்சு. ஒரு சின்ன பாப்பா கேட்டுச்சு, அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டேன். ஸோ 100 ரூபா தான் இருக்குது. இதை வச்சு என்ன சாப்பிட்றது? ஒரு பப்ஸ் வாங்க முடியுமா, இல்லை ஒரு ஐஸ்கிரீம் வாங்க முடியுமா, இல்லை ஒரு பாப்கார்ன் வாங்க முடியுமா? தேட்டருக்குள்ளே நீ எதுவுமே சாப்பிட வேணாம், எல்லாமே காசு. ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வர அப்படின்னா நீ லவ் பண்ணி நீ எப்படி கூட்டிட்டு போன, எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க? அப்படிதான் நீ லவ் பண்ணல. நீ பணம் எடுத்து வந்திருப்ப, என்ஜாய் பண்ணியிருப்பேன். நான் இன்னும் வேலைக்கு போயிருந்தேனா? எப்பவுமே லவ் பண்ணும்போது நீ தாண்டி செலவு பண்ணுவேன். இப்போ என்ன சொல்ல வர? உனக்கு தேட்டருக்கு படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது என்ன கேட்டாலும் வாங்கி தந்தாலும் கூட்டு போய் தேட்டருக்குலாம் தான் இங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும், இங்கே இருக்கிற பாப்கார்ன் தான் பிடிக்கும். சரி வாங்கி தரேன் கொடு. நான் பிள்ளைங்க கூட சஞ்சனா அப்போவை கூட்டிகிட்டு வந்தால் கூட கண்டிப்பாக பெரிய ஹேண்ட்பேக் எடுத்து வந்திருப்பேன். அதிலே வாட்டர் அப்புறம் ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸ் எல்லாமே உள்ளே போட்டு கொண்டு வந்துருப்பேன். எங்கே ஜாலியாக அதே சாப்பிட்டுட்டு படம் பார்ப்போம். நாங்கள் வரனாடி பல்க்கு வாங்கி தருவார்னு ஆசையில் வந்து 500 ரூபாவாயை எடுத்துகிட்டு வராரு. 500 ரூபாவா எடுத்து வந்ததே அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு தான். சரி விடு வாங்கி தரேன். உனக்கு என்ன வாங்கி தரேன். ஓட்டு டெஸ்ட்டாக இப்போ ஒரு கால் டாக்ஸி வந்துச்சு. கால் டாக்ஸிக்குள்ள வெறும் பப்ஸாக இருக்குது பாருங்க. ஜன்னல் வழியே தெரியுதான்னு தெரில. ஜூம் பண்ணி காட்டுங்க. ஏன் உனக்கு ஜூம் பண்ண தெரியாதா? தெரியாது. நான் அப்படிக்கல ஏதாவது அமைக்க வச்சுதான் திட்டுவீங்க. இந்த இருக்கா லயனை தூக்கிட்டு உள்ளே கொண்டு போகிறாங்க. ஸ்மெல் இப்போவே அடிக்கிறீங்க. என்னங்க இப்படி இருக்கா? சரியான திண்ணி பண்டாரமா? இல்லை திண்ணி பண்டாரம் கிடையாது. இன்னொரு தேட்டருக்கு கூட்டு போனீங்களா? அவதார் படமாக்கா ஒரு தேட்டர். ஆமாம் அது என்ன தேட்டரு? கிருத்திகா தேட்டருக்கு கூட்டு போனார். அங்கே தான் நான் இந்த மாதிரி தேட்டருக்கு போயிருக்கேன். ஒரு 5-6 டைம் ஒரு கூட்டிகிட்டு போயிருக்கிறது. ஆனால் தேட்டரில் இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன். ஏன்னா கை காய் இழுவிட்டு அதை கழுவுறதுக்கு எந்திரிச்சு போகணுங்கிறதுக்காக கிருத்திகா தேட்டர் கூட்டிகிட்டு போனால் இந்த மாதிரி ஒரு பப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. வேற லெவல் டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டு. அதே இந்த தூக்கிட்டு போகையில் அவ்வளோ ப்ளஃபியாக அவ்வளோ இதாக இருக்குது. வாங்கி தெரியல வாங்கி தரேன். வீடியோவில் சொல்லக்கூடாது, அது அப்புறமா சொல்கிறேன். சரி தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அப்போ உள்ள போவோம். சொல்றி பரவாயில்லவா? இல்லைனாலும் மரியாதை கொடுத்து கிழிச்சிருவாடி. மரியாதை திட்டிதான் என்ன போடாதீங்க. இவர் அப்போவே நான் சொல்கிறேன், இதில் எழுதிருக்கிறது பால்கனின்னு தான் போட்டிருக்கு. நான் பால்கனின்னு சொல்கிறேன். அதெல்லாம் பால்கனினா இல்லை கீழேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா மேலே பால்கனின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கெட்டதாக நடந்துருக்கு. டிக்கெட் ரேட் ஜாஸ்தி. 320 ரூபா, 380 ரூபா. கீழே தான் ரேட்டு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே எங்களுக்கு கம்மி ரேட்டில். கம்மி ரேட்டில் 30 ரூபா கேட்டுருவா. ஸ்க்ரீன் முன்னாடி கொடுத்து கேட்க வேண்டியதானே வாடி. அதுவும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது வரைக்கும் தேட்டருக்கு போய் எதுவும்
முன்னாடி சீட்டில் தான் கூட்டிகிட்டு போகிறாரு, சென்டரில் உட்காருவாரு, இது பேக் சைடு உட்காந்துருக்காரு. ஏன்னா பார்க்கறது ஏன்னா பார்க்கணும் பார்ப்பேன். ஆனால் ஒரு டைம் கூட கூட்டிகிட்டு போனதே நான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இதுதான் எனக்கு பெரிய ஹாப்பி. ஆமாம். Don't worry, buddy. On my way. Welcome on board, Mr. Gandhi. அது எதுக்குமா மேலே தூக்கி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? யார் சொன்னது உனக்கு? யார் சொன்னது? சரி வச்சுக்கோ. வாங்கிட்டியா? பில் வாங்கிட்டியா? என்ன வேணும்? நட்ஸ் வேணுமா? சரி இப்போ உள்ள போ. அவ்வளோதான். ஓகேவால சீட்டு 3 சீட்டு தனியா. நீ நினைச்சது நான் நினைச்சு வந்தது ஒண்ணு. இந்த இடத்த பார்த்துக்கிறீங்க, நான் வெளில போய் சொல்றேன். இங்க வந்து இந்த சீட்டு, நான் உட்காந்துக்க சீட்டு, இன்னொரு சீட்டு, 3 சீட்டு மட்டும்தான். அம்மு நினைச்சது எதிர்பார்த்தது நடக்கல. நீ என்ன நினைச்சு வந்த? நாங்க தனியா போறோம், அது நடக்கல. எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில்டு. நல்ல வேளை நான் வந்து தப்பிச்சுக்கிட்டேன். சேஃப்டி. ஓகே தானே அம்மு? ஹாப்பியா? ஒரு ஹாப்பி இல்லை. ஏண்டி என்னாச்சு? எங்கேயா? நீ நினச்சது நடக்கலையோ? பக்கத்தில் ஒரு அண்ணன் வந்து உட்காந்துட்டாரு. அம்மு நினச்சது வந்து நடக்கலை. என்ன நினச்ச அப்படி? ஏண்டி பக்கத்தில் திருச்சியில் பக்கத்தில் ஆள் இருக்காங்க, ஊரை முன்னாடி அப்படி கூட்டி போயிருக்கேன். கையை பிடிக்க காலை பிடிக்க முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டேன். நாங்கள் 2 பேருமே ரொம்ப டீசெண்ட்டு. அதுவும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர் பக்கத்தில் இருந்தாலே பேசிக்கிற மாட்டோம். இதில் யாருனே தெரியாதவங்க இருந்தால் சுத்தர திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இப்போதான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆள். ஆமாம், ஜாலியாக ஒரு அடித்து சிரிச்சிட்டு ஏதாவது வரதுக்கு ஒரு கலாச்சிக்கிட்டு ஒரு பேசுகிற அளவு கூட முடியல. ரொம்ப சைலண்டாக இருந்தோம், பேசவே இல்லை. ஓகே, படம் பார்த்தாச்சு. படம் பார்த்துட்டு வந்தாச்சு. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் பார்த்தாச்சு, வந்தாச்சு. வீட்டுக்கு போன விஷயங்கள் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு. நம்ம வீட்டுக்கு போட்டு ஏன் கவலைப்படுற? என்னது ஐஸ்லாம் வாங்கி கொடுத்தது? என்னது இது? பெப்சி. அங்கே பாப்கார்ன் வாங்கி கொடுத்தேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். 10ஆவதுன்னு இது பெப்சி. என்னடி சின்ன பிள்ளை மாதிரி? இல்லை, ஜூஸ் வாங்கி கேட்டேன். இது மிளகாப்பொடி வாங்கினேன், 5 ரூபா பேலன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ பெப்சி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். நாங்கள் வந்து ஜாலியாக வந்து தேட்டருக்கு போனோம், படம் பார்த்தோம், வந்துட்டோம். ஓகே. வீட்டில் தயிர் சாப்பாடு இருக்குது, உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த நாள் வந்து இனிதே முடிந்து விட்டது. எதிர்பார்க்காத அளவுக்கு போய் பால்கனி ஃபஸ்ட் டைம் ஜாலியாக தான் போனேன். பட் வந்து பக்கத்தில் உடனே உட்காந்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், மிஞ்சி போன தேட்டரில் ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டோம். நமக்கு சீட்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. உட்கார்ற மாதிரி இருந்தால் மாறி உட்காந்துருக்கலாம்னு கூப்பிட்டேன். வேறு சீட்டில் வேணால் உட்காரலாமா? நான் கூட சரி அந்த இன்டர்வல் முடிச்சுட்டு அதனால மாறி உட்காருவாரோன்னு நினச்சேன். ஒரு மாதிரி சரி இல்லை, பஸ் சீட்டு மாதிரி தான். அந்த பஸ் சீட்டில் 3 சீட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். கட் பண்ணி இருக்கிற மாதிரி தான். ஸோ ஓகே, ஏதோ இன்னொரு நாள் நல்லது, இன்னொரு படம் வரட்டும், ட்ரை பண்ணலாம்னு சொல்றியோ? ஓடி இல்லை. சரிங்க, ஓகே, பாய்.